Click, clap, bullet. Entry e-ticket, the best place to book tickets for movies, amusement parks, events, sports and workshops. For more details, log on to www.entryeticket.com. நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு எக்ஸாமுக்கு வந்த ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நான் இங்கே வந்தேன். ஏன்னா என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு வெறும் ஆர்ட் மட்டும்தான் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லோருடைய ஹார்ட்டும் இங்கே இருக்கு. ஆர்ட்ல ஹார்ட்டே இல்லைன்னா அது பிரயோஜனமே இல்லை. நீங்க என்னுடைய பாட்டு எத்தனையோ பாட்டு 1000 படங்களுக்கு மேல 1300 படங்கள் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கு. இன்னொரு அடுத்த படம் போயிட்டு இருக்கு, ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதுல ஸ்டூடெண்ட்ஸ் பாட வைக்கணும்னு சொல்லி நாங்க அது போயிட்டு இருக்கு. அது இவ்வளவு படத்திலையும் நான் போட்ட பாட்டுகள் எல்லாமே 3 நிமிஷத்துக்கு மேல கம்போஸ் பண்ணிருக்க மாட்டேன். எந்த பாடலுமே ரொம்ப நேரம் எடுத்துட்டு கம்போஸ் பண்ண பாடல் என்பது என்னுடைய லைஃப்ல கிடையவே கிடையாது. உட்காருவேன், இந்த பாடல் எல்லாம் இப்ப ஜனனி பாடினேன். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நான் இங்க சொல்றேன். உங்களுக்கு தெரியாது, வெளி உலகத்துக்கும் தெரியாது அந்த விஷயங்களை இங்க நான் சொல்றேன். இந்த பாடல் கம்போஸ் பண்ணும்போது டைரக்டர் கே சங்கர் வந்து சொல்றாரு, அவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸ். இங்க தலைவர் எம்ஜிஆருடைய ஷூட்டிங் இந்த ஃப்ளோர்ல எத்தனை தடவை நடந்திருக்கு அப்படிங்கிறது, அந்த ஃப்ளோர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஆடிட்டோரியமா அமைஞ்சிருக்குங்கிறத வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அவர் நடித்து கொண்டிருந்த நேரத்தில் நான் இந்த ஸ்டுடியோவிற்கெல்லாம் வர முடியவில்லை. ஆனால் அவர் நடித்த கடைசி படமான அது இல்ல நான் மியூசிக் பண்ண படத்தை சொல்றேங்க. நான் மியூசிக் பண்ண ஒரு படம் அவருக்கு உன்னை விட மாட்டேன், என்னுடைய பாட்டினால் உன்னை விட மாட்டேன். இல்ல உன்னை விட மாட்டேன் என்று எடுத்த படத்திற்கு நான் இசையமைத்தேன். முதல் பாடலை ரெக்கார்ட் பண்ண அதில் டிஎம்எஸ் பாடினது சரியில்லை, நீ மறுபடி வேற யாராவது பாட வை அப்படின்னாரு. ஆனால் நல்ல பெரிய பாடகர்னா நம்ம எடுத்துட்டு மறுபடியும் எடுத்தோம்னா தப்பாயிடும், ஏதாவது மேலே குற்றமாயிடும், இண்டஸ்ட்ரியிலலாம் தப்பாக பேசுவாங்க. நான் சொல்கிறத பண்ணி நீ வந்து வேற ஆளை பாட வை அப்படின்னா, வேற ஆள் மலேசியா வாசுதேவனை பாட வச்சா அதையும் கேட்டுட்டு அது சரியில்லை. ஆனால் இப்போ நான் என்னென்ன பண்ணுறது, நீயே பாடிடு அப்படின்னாங்க. ஐயோ நீ பாடின மாதிரி அவங்கெல்லாம் பாடினாங்களா, அதை மட்டும் சொல்லுன்னாரு. இல்லை பாடலை இல்லை, உனக்கு தெரியுதில்ல, அப்போ நீ பாடு. ஆனால் என்னுடைய வாய்ஸ் என்ன சின்ன பையன், ஏதோ கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு சேருமா சேராதான்னு எனக்கு தெரியும். அது நான் பார்த்துக்கிறேன், நீ உனக்கு எதுக்கு அதை பற்றி என்ன கவலை, நீ பாடுன்னு சொல்லி என்னை பாட வைத்து அவர் ஓகே பண்ணார். அந்த பாடலை ஒரு பாடல் ரெக்கார்ட் பண்ணோம், என்னை பாட வைத்து ஓகே பண்ணார். இந்த பாடல் கம்போஸ் பண்ணும் பொழுது டைரக்டர் சங்கர் வந்து மூகாம்பிகையில் வந்து கொல்லூர் மகரிஷி இருக்கிற இடத்திற்கு ஆதிசங்கரர் வருகிறார். வந்தவர் தியானத்தில் உட்கார 3 தேவிகள் ஒன்றாக ஐக்கியமாகின்ற காட்சி அவருக்கு விஷனாக முன்னால் ஓடுகிறது. அந்த நேரத்திலே அவர் இந்த பாடலை பாடுகிறார் என்று சொன்னார். நான் முதலில் ஒரு டியூனை கம்போஸ் பண்ணிட்டு நம்ம சும்மா வாஷ்ரூமுக்கு அப்படி போயிட்டு திரும்பி வர கொஞ்சம் இருக்கு சார்னா, அப்போ கம்போசிங் எப்படி நடக்குங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியாது.
ஹார்மோனியத்தோட என்னுடைய பக்கவாத்தியம் வாசிக்கக்கூடிய ரிதம் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் 4 பேர் இருப்பாங்க, டைரக்டர், பாடல் எழுதுகிறவர், பாடல் எழுத காப்பி பண்ணுற ஆட்களுக்கு அதுக்கு அசிஸ்டன்ட், என்னுடைய மியூசிக் அசிஸ்டண்ட், எனக்கு நான் பாட சுரங்களாக எழுதுவார். டேப் ரெக்கார்டர்லாம் அப்போ கிடையாது, சுரங்களாக எழுதுகிறவங்க இத்தனை பேரும் இருப்பாங்க. சுச்சுவேஷன் சொன்ன உடனே கம்போஸ் பண்ண உடனே ஓகே சொல்லிட்டார் டைரக்டர் சங்கர். நான் வாஷ்ரூம் போயிட்டு திரும்பி வர்ற நேரத்தில் பூஜை ரூம் அங்கே இருந்தது, அங்கே ஆதிசங்கருடைய படம் இருந்தது. அவரை பார்த்து நான் பீம பக்தி தான், சாதாரணமான அந்த பக்தியெல்லாம் கிடையாது, ரொம்ப உருகி மனம் வேண்டதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? வாங்க, அப்படி கூப்பிடுற அந்த பீம பக்தி தான். குரு அவர் ஆதிசங்கர் இருக்கிறாரு, குருவே நீங்கள் டியூனில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உட்கார்ந்த உடனே சார் முதல்ல போட்டது அந்த டியூனு சார், இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். வாலி சார் உடனே ஜனனி ஜனனி பாடிப்பாரியா அப்படின்னாரு. ஜனனி ஜனனி ஜெகம்னி யகம்னி ஜெகத்காரணி பரிபூரணி பாடுறேன். கதாசிரியர் கதை எழுதுகிறவர் அவர் ஜெகதீசன் அப்படிங்கிறவர் அழுகிறாரு, கண்ணீர் கொட்டுது. நைட்டு 11 மணி நான் கம்போஸ் பண்ணும்பொழுது, ஏன்னா அப்போது கம்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. காலையில் 7 மணிக்கு பூஜை, அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னா இவர் அழுகிறாரு. அப்புறம் இப்போ காலையில் போகிறோம், பாடுறது யார் சார் பாடுறது? ஜெயசுதாஸ் பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. கரெக்ட் சார். அப்புறம் ஜெயசுதாஸ் ஊரில் இல்லைன்னா என்ன பண்ணலாங்கிறதுல டைரக்டருக்கு ரொம்ப இது. கே சங்கர் ரொம்ப தலைவருக்கு ரொம்ப நெருக்கமான டைரக்டர் அவர். ஜெயசுதாஸ் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, அப்போ ட்ராக் எடுக்கிற பழக்கமெல்லாம் கிடையாது. பாடுனா ரெக்கார்டு பாடுறவரோடு தான் சேர்ந்து எடுத்தாகணும். ட்ராக் எடுக்கிற பழக்கம் கிடையாது சார். நான் வேணா ட்ராக்காக பாடுறேன், அப்புறம் வேணா ஜெயசுதாஸை வச்சு மிக்ஸ் பண்ணலாம், புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா. ட்ராக்கெல்லாம் வேண்டாமே அப்படின்னாரு. ஆஹா சரி சார் சரி, அப்போது என்ன பண்ணலாம் சார், நீங்கள் தான் சொல்லணும். சார் வேறு வழியே கிடையாது, நான் ட்ராக்குக்காக பாடுறேன், வந்தவுடனே ஜெயசுதாஸை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலான்னு பாடுறேன். ஆர்கெஸ்ட்ராவில் வாசிக்கிறவங்க அழுகிறாங்க, தனியாக கேட்குறவங்கெல்லாம் அழுகிறாங்க. ரெக்கார்டிஸ்ட்டு என்றைக்கும் அவர் சீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். ராமநாதன் அப்படின்னு தேசிய விருதுகள் 2-3 படங்களுக்கு நிறையா வாங்கியிருக்கிறார். அவர் உட்காந்து அவரால் தாங்க முடியல. அவரும் கண்ணீரோடு சார் இந்த மாதிரி பாட்டு நாங்கள் கேட்டதே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சரித்திரம் இந்த பாடலுக்கு பின்னால் இருக்கிறது. எனக்கு பாடல் வருவதெல்லாம் ஒரு நொடியில் இப்படி வந்துவிடும். ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். அதாவது பெங்களூருக்கு ஒரு கன்னட பட ரெக்கார்டிங்காக போகிறேன். என்னுடைய குழுவோடு நான் போயிருக்கேன். சாமுண்டீஸ்வரி ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு நான் உள்ளே வந்துட்டேன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. ரெக்கார்டிங் இன்ஜினியர் பக்கத்தில் இருக்கார். பிக்சர் ஓடுது, கண்டக்டர் கண்டக்ட் பண்ணுறாரு, தப்பாக வாசிக்கிறாரு. சதானந்தம்ங்கிறவர் என்னுடைய கிட்டாரிஸ்ட். அந்த சதா தப்பாக வாசிக்கிறாரு, டேக்கு கட் ஆகுது. நான் டாக் பேக்கில் கூப்பிட்டு சதா என்னாச்சு சதா, மிஸ் ஆகிடுச்சு ராஜா, ஒன் மோர் டேக்கு போகலாம். மறுபடி படம் ஓடுது, மறுபடி கண்டக்டர் கண்டக்ட் பண்ணுறாரு, மறுபடி தப்பு பண்ணுறாரு. என்ன சதா இந்த மாதிரி, சாரி ராஜா இன்னொரு தடவை வாசி. மறுபடி பிக்சர் ஓடுது, மறுபடி சதா வாசிக்கிறாரு, மறுபடி தப்பாகுது, மறுபடி பிக்சர் கட் ஆகுது. என்ன சதா 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 உன்னை நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் ரமணா. சதா சதா உன்னை நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய். எங்கே வந்தாலும் இப்போ யாராவது நீங்கள் யாராவது பாட்டு எழுதியிருக்கீங்களா, கவிதை எழுதியிருக்கீங்களா? அப்படி உடனே வரோம். பாட்டு எழுத வேண்டியதில்லை, நானே வரிகளை போட்டு பாடி விடுவேன்.
அந்த கன்னட படத்திற்கு சிவசேனாங்கிற படத்துக்கு போனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரோட்டில் நின்று ஏதோ ஒரு கலாட்டா பண்ணிவிட்டு அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டால் ஜெயிலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலாட்டா பண்ணி ஜெயில் வார்டனை கலாட்டா பண்ணி பாடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு சொல்கிறாங்க. 4 கன்னட கவிஞர்கள் என்னை சுற்றி உட்காந்துருக்காங்க பாட்டு எழுதுவதற்காக. நான் என்ன டியூன் போடுவேனோ அதற்கு பாட்டு எழுதுவதற்காக உட்கார்ந்துருக்கிறார்கள். அவர்களுக்கு டியூன் கொடுக்குறேன். அப்படின்னு டியூன் கொடுக்குறேன். 4 கவிஞர்ல ஒருத்தர் கூட என்ன எழுதுறதுன்னு தெரியல. ஏன்னா ஜெயிலில் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, வார்டனை கலாட்டா பண்ணி பாடுறாங்கன்னா என்ன பாடுவாங்க? ஏன் ஒவ்வொருத்தராக கேட்டுட்டே வரேன், ஒருத்தர் சொல்லலை. ஏன் இப்படி எழுதலாமே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயிலி ಹುಟ್ಟಿ ಬಯಲಿಗೆ ಬಂದೆ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ, ನಾವು ಬಯಲಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಜೈಲಿಗೆ ಬಂದೋ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ. ஒரு தடவை மலையாள கம்போசிக்கு போயிருந்த நேரத்தில் கவிஞர் பாட்டு எழுதினாரு. சண்டைக்கொரு கோல் உண்டட கொண்டை மண்டைக்கொரு ஒட்டுண்டட சொல்லிப்படி சொல்லிப்படி தாளம் அப்படின்னு. நான் வந்து NSK டியூனை கொடுத்து அதுக்கு எழுத சொன்னேன். தந்த தன்னா நன்ன தந்த தன்னா நன்ன தந்த தன்னா நன்னுத்தான தரதந்த தன்னா நன்ன தந்த தன்னா நன்ன தந்த தன்னா நன்னுத்தானா அப்படின்னு NSK டியூனை கொடுத்து பாட்டு எழுத சொன்னா, அவர் சண்டைக்கொரு கோல் உண்டட மண்டைக்கொரு கொட்டுண்டட சொல்லிப்படி சொல்லிப்படி தாளம் அது தந்தத்தர 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 சொல்லிப்படி சொல்லிப்படி தாளம் அப்படின்னு பாட்டு எழுதிட்டாரு. டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு, சத்ய நந்திகாடு. இது பார்த்தேன், வேற மாதிரி இருக்கு, இந்த நம்ம கொடுத்த டியூன் வேண்டாமே சத்யன் அப்படின்னு. அப்படியே சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு, இது போறமா மலையாளத்துக்கு கரெக்டா இருக்கும்னா. இல்ல சத்யன் நான் வேற டியூன் போடுறேன் அப்படின்னு. சண்டைக்குரு உண்டட மண்டைக்குரு கொட்டுண்டட சொல்லிப்படி சொல்லிப்படி தாளம் சண்டைக்குரு உண்டட மண்டைக்குரு கொட்டுண்டட சொல்லிப்படி சொல்லிப்படி தாளம். அரே இப்படி எல்லாம் வருமா? அப்படியும் வரும். சண்டைக்கொரு உண்டட மண்டைக்குரு கொட்டுண்டட சொல்லிப்படி சொல்லிப்படி தாளம் 1000 தாமரை முட்டை அப்படியும் வரும் சார் அப்படின்னு. அது மாதிரி பாட்டுங்கிறது வந்து எனக்கு ஒரு வேலையே இல்லை. நீங்கள் உங்கள் மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சார்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு நீங்கள் ரொம்ப நல்லா மூச்சு இழுக்கிறீங்க சார் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது சுவாசம் மாதிரி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. யாரையாவது பார்த்து நீங்கள் நல்லா மூச்சு இழுக்கிறீங்களே எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்கல்ல. அதனால எனக்கு அது இப்போ வந்து எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, என்னை பற்றி நானே சொல்லிக்கிறணும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. கடவுளை பற்றி கடவுள் தன்னுடைய அடியார்களுக்கு உணர்த்தவில்லை என்றால் அடியார்களுக்கு ஏதாவது கடவுளை பற்றி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் மாணிக்க வாசகர் எழுதினார் இல்லையா? நானார் என் உள்ளமார் யார் என்னை யார் அறிவார் வானோர் பிறார் என்னை ஆண்டிலனே. நானார் உள்ளமார் ஞானங்கள் யார் என்னை யார் அறிவார் வானோர் பிறார் என்னை ஆண்டிலனே. மதிமகி உள்ளார் தேனார் கமலமே செய்தாய் கோத்துண்டே பொங்கேறு கோலும் புரந்தரன் தொப்பமந்த நாகேறு செல்வியும் அப்படின்னு திருவாசகத்தில் எழுதினார் இல்லையா? அவரே சொல்லியிருக்காரு, தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும். நாமே நமக்கு சுற்றமா, மற்ற சுற்றம் என்று இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க.
நமக்கு பிடித்த உணவைத்தான், நமக்கு வாய்க்கு ருசியான உணவைத்தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோமே தவிர சமைத்த உணவையெல்லாம் நாம் சாப்பிடுவதில்லை. அப்போ நமக்கு ருசி என்று நாமே விதித்து கொள்ளுகிறோம். ஒருத்தனை பார்த்தா நமக்கு பிடிக்குது, ஒருத்தனை பார்த்தா நமக்கு பிடிக்கல. அவனை உறவென்று அவனை தள்ளி வைத்து ஒருவனை பக்கத்தில் வைத்துக் கொள்கிறோம். இப்போ தாமே தமக்கு சுற்றமும், நாம தான் நம்மளை சுற்றி இருக்கமே தவிர வேற ஒருவரும் இல்லை என்று அவர்கள் முன்னோர்கள் அவர்கள் நமக்கு கிளியராக ரொம்ப உன்னதமான பாடல்கள் மூலம் நமக்கு கருத்துக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டுமா என்னிடம்? ஏதோ கேட்டேன், நீ ஏதோ கேள்வி கேட்டேன். சார், உங்களோட 75வது பிறந்த நாள் முன்னிட்டு எங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? இதே மாதிரி எனர்ஜி எங்களுக்கும் இருக்கணும் சார், நாங்க வயசானதும். அதுக்கு உங்களோட அட்வைஸ்? இப்பதான் நான் சொன்னேன், தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு. உங்களுக்கு விதிவகையை நீங்களே விதித்துக் கொள்ள வேண்டும். என்னை பார்த்து உங்களுக்கு உற்சாகமாகி சார் மாதிரி நம்ம உழைத்து முன்னால் வர வேண்டும் என்றால், என்னை மாதிரி உழைக்கிறவர்கள் அத்தனை பேரும் முன்னுக்கு வருவதில்லை, கிடையாது. என்னோடு, அதாவது நான் 1968 நான் சென்னைக்கு வந்தேன். இந்த அருமானிய பெட்டியை மட்டும் நம்பி ஏவிஎம் ஸ்டுடியோ நம்பல, ரஜினிகாந்த நம்பல, கமலஹாசனை நம்பல, யாரையும் நம்பல. எல்லாம் என்கிட்ட வந்தாங்க. இதை தற்பெருமையாக சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். இதை உண்மையாக சத்தியமாக சொல்லுகிறேன். ஏனென்றால் வெறும் ஹார்மோனியம் மட்டும்தான் என்னுடைய நண்பன். அவனை தவிர எங்கள் அம்மா இந்த ஹார்மோனியத்தை கை வச்சா எங்கள் அண்ணா பிரம்பால் அடிப்பார். பிரம்பால கையை நீட்ட சொல்லி அடிப்பார். கையை இப்படி நீட்டினா திருப்பி நீட்டடா அப்படின்பாரு. போட்டா பின்னாடி போடுவார். இந்த ஹார்மோனியத்தை கெடுத்து விடுவேன் இந்த சின்ன பையனாக இருக்கும் பொழுது. அந்த ஹார்மோனியத்தை அண்ணன் இல்லாத நேரத்தில் நான் வீட்டில் எடுத்து வாசித்து வாசித்து பார்த்து கொண்டு தயாரான நேரத்தில் அவருக்கும் ஹார்மோனியம் வாசிக்கிறவருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டது காரணத்தால் அம்மா அவருக்கு ஒரு கச்சேரி, முக்கியமான கச்சேரி, அவருக்கு போக வேண்டிய நேரத்தில் ஹார்மோனியம் வாசிக்கிறவர் இல்லையே, இனி மதுரையிலிருந்து கூட்டி வந்தால் அவருக்கு ரிஹர்சல் எல்லாம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அம்மா தம்பியை கூட்டிட்டு போப்பா, நீ வேணா பாடு. நான் ஆப்ட்ராயோட இருக்கேன், மேலே கீழே பார்க்குறாரு. சரி வாடா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் கச்சேரியில் வாச்சா நான் தப்பாக வாசிக்கிறேன். ஜனங்கள்லாம் கை தட்டுறாங்க. யாரோ ஒரு சின்ன பையன் ஹார்மோனியத்தில் உட்காந்துட்டு வாசிக்கிறானே அப்படின்னு. தப்பாக வாசிக்கிறதுக்கே இவ்வளவு கை தட்டுறாங்களே, நல்லா வாசிச்சா எவ்வளோ கை தட்டுவாங்கன்னு சொல்லிட்டு 24 hours என்னுடைய ப்ராக்டிஸ் ஆகி போச்சு. ஏன் 24 hours நான் சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நைட்டெல்லாம் ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி கனவு கண்டையாப்பா அப்படின்னா. என்னம்மா ஏம்மா? இல்லை, உன் கையை நெஞ்சில் மேலேயும் கீழையும் ஓடிட்டு இருந்தது. எப்படி? உண்மையாகவே அதுதான் நடந்தது. 24 மணி நேரமும் எனக்கு ஹார்மோனியம் வாசிக்கிறதாகவே போன காரணத்தால் அந்த மாதிரி கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்புறம் அதனுடைய பலனை யாருக்கு வேணும்? இது உழைக்கிறதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இது இசையிலேயே கிடப்பது என்பது தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மீனை தூக்கி வெளியில் போட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி என்ன மியூசிக்கை விட்டு நீங்கள் வெளியில் போட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோதான். தண்ணியில் இருக்கிற மீனை தூக்கி வெளியில் போட்ட மாதிரி நம்மளால் முடியாது, என்னால் முடியாது. இசை இருக்கும் வரை நான் இருப்பேன், இசை இருக்கும் வரை நான் இருப்பேன். சுந்தரி கண்ணால் ஒரு சேதி, வேறு லைஃப். சாதாரண வார்த்தையாக சொல்வதற்கும் இசையோடு பாடுவதற்கும். ஆனால் அவருடைய புத்திசாலித்தனமெல்லாம் எங்கே அவருக்கு கை கொடுத்ததென்றால், நானுமே நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன்ங்கிறது சாதாரண வார்த்தை. ஆனா அவர் கொண்டு போய் வச்ச இடம் எங்க இருக்கு? சொல்லடி இந்நாள் நல்ல தேதி, நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், நான் உன்னை நீங்க மாட்டேன். அந்த மேல் சட்சமத்தில் வர்றத அந்த இடத்துல கொண்டு வச்சார் பாருங்க. அதில் தான் வாலி சாருடைய அந்த அனுபவம் பேசுகிறது என்று நாம் சொல்லலாம். அதே போல கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்களிலும்
எந்த உயர்வான உணர்வையும் சொல்லாமல் கன்ஃபியூஷன். தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லைன்னு எழுதினார். இதை நீங்க எந்த கவியரங்கத்துல எப்படி வேணாலும் பாடலாம். தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. எப்படி சொன்னாலும் இந்த மனசுல உங்களுக்கு எந்த உணர்வையும் அந்த ஏற்படுத்த முடியாது.